நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே போகிறீங்கன்னா நல்லா கவனிக்கணும். தேர்தல் அரசியலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை அந்த விதிப்படி தான் நீங்கள் ஆடணும். அது என்ன விளையாட்டு, அது என்ன விதி? கூட்டணி இல்லாமல் எவனாலையும் ஜெயிக்க முடியாது. நாம் தமிழர் உள்ள நண்பர்கள் சிலர் பேசும்பொழுது உண்மையிலே வருத்தப்படுகிறார்கள். எத்தனை தோல்வியை நாங்கள் சந்திப்போம் ஐயா சொல்லுங்கள். இது ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன். மொத்தமாக அவர் இன்றைக்கி எந்த ஒரு கூட்டணியில் போனார்னா அவருடைய வாக்கு வங்கி சரியும், சந்தேகம் இல்லை. 8%ன்றது 6%, 5% கூட ஆகலாம். ஆனால் அந்த 5% வச்சு உங்ககிட்ட ஒரு 10 MLA இருந்தான்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த தேர்தல்களை கட்சி வளரும். இந்த தப்பை தான் விஜயகாந்த் பண்ணார். கோட்டை விட்டாச்சு. 16ல் 0, 19 0, 21 0, 24 0. நான் யாரையும் இழிவுபடுத்துவதற்காகவோ சிறுமைப்படுத்துவதற்காகவோ இதை சொல்லவில்லை. நிச்சயமாக யாரையும் நான் இழிவுபடுத்த மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த தப்பு ஏன் நடந்தது? ஆகவே சீமான் அவர்கள், நண்பர் சீமான் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, யாருக்கும் புத்திமதியில் நான் சொல்ல மாட்டேன். அது என் வேலையும் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. அந்த ரோலை நான் என்றைக்கும் எடுத்துக்க மாட்டேன். அது அதிக பிரசங்கித்தனம். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி சஜஷன், ஒரு நட்பு ரீதியிலான ஒரு சிறிய ஆலோசனை. 2011 திமுகவோட போய் 3 சீட்டு, 14 தேமுதிகவோட போய் 1 சீட்டு ஜெயித்தாங்க பிஜேபியோட. அன்புமணி போனார். 19 படுதோல்வி, 21 4 சீட்டு, இப்போ படுதோல்வி. ஸோ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கு. சீமானுக்கு தோல்வி மட்டும்தானே வருது. நீங்கள் இந்த ஒப்பீட்டில் பாமகவை கொண்டு வருவதே தவறு. ஸோ விஜயை நம்பிலாம் சீமான் போனாரா, அது மண்குதிரை நம்பி ஆற்றுல இறங்குற கதை தான். திமுக அல்லது அண்ணா திமுக, அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரோட மட்டும் போனால் தான் சீமானால் அடுத்த எலெக்ஷனில் 5 சீட்டு ஜெயிக்க முடியும். அடுத்த எலெக்ஷனில் 5 சீட்டாவது சீமான் ஜெயிக்கவில்லை என்றால் ஐ எம் சாரி, 26க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இந்த நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய கவனிக்கத்தக்க விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. திருமாவளவன் அவர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் 2 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, தேசிய கட்சியாகலாம் பார்க்கப்படுது. அப்படின்னும் போது இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பரவலாக பேசப்படுது. குறிப்பாக சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொது வழியில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அப்படி நடந்தால் அந்த கூட்டணி எப்படி இருக்கும்? ஏன்னா சீமான், திருமாவளவன், வேல்முருகன், விஜய் அப்படின்னு ஒரு 4 கூட்டணியாக இருந்தால் இது எப்படி சார்? இல்லை, விஜய் இவங்களோடலாம் சேர மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். குறிப்பாக சீமானுடன் விஜய் போக மாட்டார். சீமானுடனே போக மாட்டார். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு சார். அது இவர் எதிர்பார்க்கலாம், அது அவருடைய உரிமை. அதை பற்றி நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. நான் அறிந்த வரையில் விஜய் அந்த மாதிரி ஒரு மூவ் எடுக்க மாட்டார். அவர் எல்லாருக்கும் மாற்றுன்னு வரும்போது சீமானுடன் அவர் போய் சேர மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன். இந்த சீமானோட வாக்கு வங்கி என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியது 8%. சரி, இதுக்கு மேலே எங்கே போகும்? அதிகபட்சம் இன்னும் 1%, 2% கூடலாம். 10%க்கு மேலே அது கூட வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் நின்று தோற்று போகிறதுன்றது இன்னும் எத்தனை காலத்துக்கு சீமானால் தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று எனக்கு புரியவில்லை. 8% நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சீமானுக்கு விழக்கூடிய வாக்குகள் திமுக, அண்ணா திமுக 2 பேரையும் பிடிக்காமல், பிஜேபி, காங்கிரஸ் 2 பேரையும் பிடிக்காமல் விழக்கூடிய வாக்குகள் எல்லாம் திருட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குத்துறாங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கலாம் முடியாது. 30% கிராஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் சீமான் எனக்கு தெரிஞ்சு 4 தேர்தல் என்னமோ தோற்று போயிருக்காரு. இது 5வது தேர்தல் நினைக்கிறேன். இன்னும் எத்தனை தேர்தல் அவரால் தோற்க முடியும்? கேடர் சோர்ந்து போயிடுவான். நீங்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே போகிறீங்கன்னா நல்லா கவனிக்கணும். தேர்தல் அரசியலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை அந்த விதிப்படி தான் நீங்கள் ஆடணும். அது என்ன விளையாட்டு, அது என்ன விதி? கூட்டணி இல்லாமல் எவனாலையும் ஜெயிக்க முடியாது. எல்லா கட்சியும் இந்தியாவில் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஜெயலலிதா கூட 2016 குட்டி கட்சியோட கூட்டணி வச்சு தான் ஜெயித்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் கூட்டணியே இல்லாமல் இருப்பேன் சீமான் சொல்கிறது இப்போ 8% வாங்கிட்டாருன்றதால அது சரின்னு ஆகிடாது. இந்த 8 அதிகபட்சம் 10 ஆகலாம், அதுக்கு மேலே அது வளரவே வளராது. தன்னுடைய கட்சியை, தன்னுடைய அரசியலை சீமான் காப்பாற்ற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் ஆகணும். அதை நான் சொல்கிறது நீங்கள் முரண்பாடாக எடுத்துக்க வேணாம். திமுகவையும் அண்ணா திமுகவையும் பிடிக்காதவன் தான் சீமான்கிட்ட வரான்னு சொன்னாலும் கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இந்த 2 பேரில் யாரோட ஒருத்தரோட போனாலும் சீமான்கிட்ட தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.
கூட்டணி இல்லாமல் இனிமேல் தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் இருக்க முடியாது என்ற நிலையை சீமான் அடைந்து விட்டார். அதை அவர் இப்பயே புரிஞ்சுக்கிறது நல்லது. மாறாக அவர் மறுபடியும் அவர் கண்டிப்பாக இப்படி தான் போவார் நான் நினைக்கிறேன். அவருடைய இயல்பை அறிந்தவன் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன். 2026 தனியாக போனார்னா 10% வாங்கலாம். அதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 30 சீட்டை கிராஸ் பண்ணணும். 26லையும் படுதோல்வியை தழுவினார்னா அதுக்கு பிறகு அவரால் என்ன அரசியல் பண்ண முடியும்? அதுக்கு பிறகு அடுத்த மக்களவைத் தேர்தல் 29. அப்போ என்ன நடக்க போகுது, என்ன நாடு என்ன கதியில் இருக்கும் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி என்ற முடிவுக்கு போனால் அது அவருக்கு நல்லது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அவருடைய வாக்கு வங்கி 2 பேரையும் பிடிக்காத வாக்கு வங்கி தான், உண்மைதான். ஆனால் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட முடிவுகளை தலைவர்கள் எடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஜெயலலிதாவோட ஊழல் பிடிக்காமல் காங்கிரஸ் ஜெயலலிதா கூட்டணி அமைஞ்சோன்னே அன்றைய நரசிம்மராவ் வச்சு நரசிம்மராவ் காங்கிரஸ் ஜெயலலிதாவை உள்ளே இழுத்த போது அதில் பிடிக்காமல் வெளியில் வந்தவர் தான் மூப்பனார், கருப்பையா மூப்பனார், ஜி.கே. மூப்பனார். 1996 தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதே மூப்பனார் 2001 ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். ஏன்னா திமுக அவரோட இருந்த திமுக பிஜேபியோட போயிடுச்சு. பிஜேபி தான் பிரதான எதிரி. ஒரே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு 2 எதிரி இருக்க முடியாது. 2 ஈக்குவல் எனிமி. மதவாதமும் ஊழலும் சமமான எதிரிகள் அல்ல. பிரதான எதிரி மதவாதம் தான். ஊழலோட காம்ப்ரமைஸ் பண்ணலாம், டெம்பரரியாக பண்ணலாம், தப்பே கிடையாது. இந்த புரிதல் மூப்பனாருக்கு இருந்தது. அதனால தான் திமுக கலைஞர் அவங்க பிஜேபியோட போனப்போ 99 ஜெயலலிதா ஒரு ஓட்டில் கவுத்தப்போ மூப்பனாரோட 3 எம்பிக்கள் எதிர்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அந்த சித்தாந்த தெளிவு மூப்பனாருக்கு இருந்தது. 99 ஏப்ரலில் இது நடக்குது, கவர்மெண்ட்டு கவுந்துருது. 99 செப்டம்பர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது இந்த டைலமா மூப்பனாருக்கு இருக்குது. ஜெயலலிதாவோடையும் போக முடியல, ஏன்னா காங்கிரஸ் ஜெயலலிதா கூட்டணி, திமுக பிஜேபி கூட்டணி இருக்கிறதால திமுகவையும் போட முடியல, தனியாக நிற்கிறார். அப்போ அவர் அறிமுகப்படுத்தினது தான் கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும். இவங்க 2 பேரையும் அந்த 99 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் மூப்பனார் அறிமுகப்படுத்துகிறார். அவங்க 2 பேரோட மட்டும்தான் ஒரு கூட்டணி. ஆனால் அதே மூப்பனார் 99 செப்டம்பரில் படுதோல்வியை தழுவினோன்னா 2001 சட்டமன்ற தேர்தலில் எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து தான் காலந்தோறும் காலங்காலமாக பணியாற்றிய காங்கிரஸ் கட்சியை உடைத்து கொண்டு வெளியே வந்தாரோ அந்த ஜெயலலிதாவுடன் 2001 மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைத்தது. அதில் தான் 30 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சு. அப்புறம் ஒரு 2 மாதத்தில் இவர் இறந்து போனார். அது வரலாறு. நான் ஏன் சொல்கிறேன்னா, சீமான் அத்தகையதொரு வரலாற்று கட்டாய நெருக்கடியில் அத்தகையதொரு வரலாற்று நெருக்கடியில் என்று இருக்கிறார். இல்லை, ஒரு பயம் இருக்கா சார் அவருக்கு? இப்போ ஒருவேளை நம்ம கூட்டணி வச்சோன்னா இப்போ வர வேண்டிய வாக்குகளும் நமக்கு வராமல் போகலாம். கண்டிப்பாக அவர் கூட்டணி வச்சார்னா இப்போ இருக்க அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்படும். அதில் சந்தேகம் இல்லை. அவருக்கு விஜயகாந்த் மாதிரி ஆகிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் விஜயகாந்த் அப்படி ஆனது காரணம் தனிமனித பலவீனங்கள். குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாமல் பொதுவெளியில் நடந்து கொண்டது, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஜெயலலிதாவை எதிர்த்தது, இந்த முட்டாள்தனமான அணுகுமுறையால் விஜயகாந்தோடைய கட்சி அதில் பாதாளத்துக்கு போனது. அவரும் இறந்தே போனார். அவரை பற்றி நீ பேச முடியாது. இல்லை சார், ஒரு மாற்றாக தான் அவரும் வந்தார். அதிமுகவுக்கு ஒரு மாற்று தான் தேமுதிகவாக வந்தது. அப்புறம் போய் ஒரு கூட்டணி வைக்கிறார் அதிமுக கூட. அதற்கு பிறகு அவருடைய அந்த அரசியல்ன்றது எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பயம் அவருக்கும் இருக்கும் இல்லை? ப்ரிசைஸ்லி விஜயகாந்த் எப்படி தோற்று போனார்? 2011 ஏடிஎம்கோட அலையன்ஸ் வச்சார், 29 சீட்டு ஜெயிச்சார், 41 சீட் வாங்கி 7 பேர் ஜெயலலிதா உருவின்னு போட்டாங்க. 2016 அவர் மக்கள் நல கூட்டணியோட போய் வீணாக போனார். அப்போ திமுகவில் அவரை கூப்பிட்டாங்க, 55 சீட் வரைக்கும் கொடுக்குறாங்க. திமுகவோட விஜயகாந்த் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு 40 சீட்டு 35 சீட்டை ஜெயிச்சிருப்பார், கட்சியை காப்பாற்றிருக்கலாம், ஒரு ராஜ்யசபா வந்திருக்கும். 2021 அவர்கிட்ட திமுக பலமாக பார்கெயின் பண்ணியிருக்கோம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜயகாந்துக்கு வந்திருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரு சைபர் ஆனது எதனாலனா 16 கலைஞரும் வேணாம் ஜெயலலிதா வேணான்னு மக்கள் நல கூட்டணியோட போய் 1% வாங்கி தோற்று போனார். அந்த நிலை தான் இன்றைக்கி சீமானுக்கு இருக்குது. நீங்கள் பரிசோதித்து பார்த்தீங்க, 2 கழகங்களும் வேணாம், கூட்டணி வேணான்னு. அந்த முயற்சி படுதோல்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளுடன் தான் நீங்கள் ஆட வேண்டும். தேர்தல் அரசியல் என்பது, வாக்கு வங்கி அரசியல் என்பது அதற்கே உரிய விதிமுறைகளை கொண்டது. கூட்டணி இல்லாமல் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. அது ஜெயலலிதாவாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், எம்ஜிஆராக இருக்கலாம், இந்திரா காந்தியாக இருக்கலாம், மோடியாக இருக்கலாம், வாஜ்பாயாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். தேர்தல் வாக்கு வங்கி அரசியல்னு உள்ளே போயிட்டிங்கன்னா, அந்த கிரவுண்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த புரிதல் துரதிருஷ்டவசமாக இதுவரைக்கும் சீமானுக்கு இல்லை. இந்த தேர்தலில் அவர் இந்த ஞானோதயத்தை பெற்றால் அது அவருக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது. மாறா எந்த கூட்டணியும் இல்லாமல் நான் தனியாக தான் போவேன்னு அவர் போனார்னா 26 சட்டமன்றத்தில் படுதோல்வியை தழுவார். அதோட கட்சியும் ஒரு முட்டுசந்தில் நின்றுடும். அதுக்கு மேலே அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. எத்தனை தோல்வி எங்கள் தொண்டை சமாளிப்பான். நாம் தமிழர் உள்ள நண்பர்கள் சிலர் பேசும்பொழுது உண்மையிலே வருத்தப்படுகிறார்கள். எத்தனை தோல்வியை நாங்கள் சந்திப்போம் ஐயா சொல்லுங்கள். இது ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன். மொத்தமாக அவர் இன்றைக்கி எந்த ஒரு கூட்டணியில் போனார்னா அவருடைய வாக்கு வங்கி சரியும், சந்தேகம் இல்லை.
8%ன்றது 6%, 5% கூட ஆகலாம். ஆனால் அந்த 5% வச்சு உங்ககிட்ட ஒரு 10 எம்எல்ஏ இருந்தான்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த தேர்தல்களை கட்சி வளரும். இந்த தப்பை தான் விஜயகாந்த் பண்ணார். ஏன்னா அவர் என்ன சொன்னார், 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சேன், 41 சீட்டு கொடுத்தாங்க, 29 ஜெயித்தேன், ஆனால் 7 பேர் என் கட்சியை உடைச்சாங்க. இன்றைக்கி கலைஞர் 55 சீட்டு கொடுக்குறாரு, நல்லது, 40 சீட்டு ஜெயிப்போம். ஜெயலலிதா பண்ணதை 2 மடங்கு கலைஞர் பண்ணுவார். அந்த அம்மா 7 பேரை உடைச்சாங்கன்னா இவர் 5 பேரை உடைப்பார். எப்படி தான் உடைக்கி தான் போகிறாரு, தனியாக நின்று போகிறாங்க. அது அல்ல அளவுகோல், அது அல்ல அணுகுமுறை. உங்ககிட்ட இருக்க தொண்டை ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணுன்ற எண்ணத்தில் கனவுல தான் இருக்கான். நீங்கள் தனியாக நிற்கிறது மூலமாக அதை நீங்கள் சாதிக்க போவது கிடையாது. இன்னும் எத்தனை தேர்தல் நின்னாலும் நீங்கள் 10லேருந்து 12% மேலே வாங்க போகிறது கிடையாது. இல்லை, இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து சீமானும் திருமாவளவனும் கூட்டணி வைக்கணும்னு பேசுகிறாங்களே, அந்த திருமாவளவன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக வரமாட்டார். திமுக அல்லது அண்ணா திமுக 2 பேரில் யாராவது ஒருத்தரோட இருந்தோன்னா தான் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஜெயிக்க முடியும்னு திருமாக்கு நல்லா தெரியும். அந்த புரிதல் திருமாக்கு இருக்குது. அந்த அரசியல் அவருக்கு தெரியும், அவருக்கு நல்லா தெரியுது, அந்த அரசியல் நல்லா தெரியுது. ஆக்சுவலாக அது ஒன்றும் தப்பு இல்லை, பாவம் இல்லை. அதுதான் ப்ராக்டிக்கல் நாலேஜ். நீங்கள் திராவிடர் கழகம் மாதிரி இருந்துடலாம், தப்பு இல்லை. சமுதாய இயக்கமாக பெரியார் ஏன் அரசியலுக்கு வர மாட்டேன்னாரு, கண்ணீர் துளிகள்னாரு. போய் அவங்ககிட்டயோ போய் கையேந்தணும், ஓட்டு போடுறான்னு. தேர்தல் காலத்தில் எல்லார் காலையும் ஓடணும். பெரியாரால் அது முடியாது. அதனால தான் ரொம்ப அழகாக சொன்னார், கண்ணீர் துளிகள், நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னாரு. அப்படி இருந்துட்டு போய்டுறது வேறு. ஆனால் நீ வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தீங்கன்னா, நான் சரியான உதாரணம் சொல்கிறது, திரும்பவும் சொல்கிறேன். ரெட்டையர்கள்னால் 2 வெவ்வேறு விதமான மொழி எடுத்தவர்கள். மூப்பனார், விஜயகாந்த். ஏங்க மூப்பனாரை விடுவாங்க அரசியல்? இவங்களுக்கெல்லாம் தெரியும். நான்லாம் அவரை கூட அனுதினமும் பார்த்துட்டு தினம் பேசுவாங்க அவர்கிட்ட. அதுலேயும் 2001 வந்து அவர் இந்த ஜெயலலிதாவோட போகிறதா இல்லை தனியாக நிற்கிறதா, ஏன்னா திமுகவோட போக முடியாது, திமுக பிஜேபியோட இருக்குது. மதவாதம் தான் தன்னோட பிரதான எதிரின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தவர் மூப்பனார். அப்போ ஜெயலலிதாவோட போகிறதா இல்லை தனியாக போகிறதா, தனியாக போனால் சைபர்னு தெரியும், 99 செப்டம்பர் முடிவு தான், 2001 மே மாதமும் வரும்னு தெரியும். அப்போ ஜெயலலிதாவோட போகிறத தவிர வேறு வழியே இல்லை. எப்படி போகிறது? எந்த தமிழ் மாநில காங்கிரஸின் பிறப்பே ஆன்டி ஜெயலலிதா. அப்போ அந்த ஜெயலலிதா கிட்ட போய் எப்படி காலில் விழுறது? 32 நாள் பிரசவ வேதனை அனுபவித்தார், எனக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த இத்தனை மணி 12 மணிக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வருவார். ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு பேசுவார், குரூப்பாக வச்சு பேசுவார், 1-to-1 பேசுவார். என்னெல்லாம் 3 முறை அழைத்து பேசியிருக்கிறார் தனிப்பட்ட முறையில். என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பார். ரிப்போர்ட்டர்ஸ் நிற்கிறாங்கன்னா காரில் போகிற இறங்கி நின்று வந்து பேசுவார். கடைசியில் ஒரு முடிவு எடுத்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தினமணியில் தலைப்பு ஜெயலலிதாவோட தான் போகிறதுன்னு அவர் முடிவு பண்ணப்போ, அதிமுக கூட்டணின்னு தமாக முடிவு பண்ணப்போ, அந்த அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் தினமணியோட தலைப்பு முடிவுக்கு வந்தது 32 நாள் குழப்பம்னு. பிரசவ வேதனையை அனுபவித்தார் மூப்பனார். ஆனால் அதுக்கான பலன் கிடைச்சது. 33 சீட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்சது. காங்கிரஸ் ஒரு 12 சீட்டு ஜெயிச்சது. துரதிருஷ்டவசமாக 2 மாதத்தில் இறந்து போனார். ஆனால் அவருடைய மகன் ஜி.கே. வாசன் காங்கிரஸில் தமாகாவை இணைச்சி உயர் பதவியில் வந்து டிஎன்சிசி பிரசிடென்ட், அப்புறம் மத்தியில் ஆட்சி வந்தப்போ 2 முறை மந்திரியாக இருக்கிறது காரணம் 2001 மூப்பனார் ஜெயலலிதாவோட போகணுன்னு அந்த முடிவு. அது அப்படியே கேமரா கட் பண்ணி இங்கே கொண்டு வாங்க. 2016 15 வருஷம் பொறுத்து விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்கணும்? வாக்கு வங்கி அரசியலில் தொடர்றது தன்னுடைய நோக்கம். வாக்கு வங்கி அரசியலில் தான் தான் இனிமேல் இருக்க போகணுன்ற முடிவை எடுத்த விஜயகாந்துக்கு தெளிவு இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? திமுகவோட போயிருந்துருக்கணும். 55 சீட் வரைக்கும் போச்சு. குறைஞ்சது 30 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. கலைஞர் உடைச்சாலும் உடைக்கட்டும், 10 பேரா 20 பேர் உங்கள் கையில் இருப்பான். 21 உன்னோட பார்கெனிங் கூடியிருக்கும். கோட்டை விட்டாச்சு. 16 0, 19 0, 21 0, 24 0. நான் யாரையும் இழிவுபடுத்துவதற்காகவோ சிறுமைப்படுத்துவதற்காகவோ இதை சொல்லவில்லை. நிச்சயமாக யாரையும் நான் இழிவுபடுத்த மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த தப்பு ஏன் நடந்தது? ஆகவே சீமான் அவர்கள், நண்பர் சீமான் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஆலோசனை. நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, யாருக்கும் புத்திமதியில் நான் சொல்ல மாட்டேன். அது என் வேலையும் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. அந்த ரோலை நான் என்றைக்கும் எடுத்துக்க மாட்டேன். அது அதிக பிரசங்கித்தனம். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி சஜஷன், ஒரு நட்பு ரீதியிலான ஒரு சிறிய ஆலோசனை. கடந்த 35 ஆண்டுகளாக அரசியலை ஒரு செய்தியாளனாக பார்த்து வருகிறோம் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரும் தேர்தலில் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யதார்த்தவாதியாக இருங்க. ஓட்டு வங்கி அரசியல். ஆமாம் சார் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த விளையாட்டை விளையாடுறீங்கனாலும் அந்த விளையாட்டை அதற்குரிய விதிமுறைகளுடன் மட்டும்தான் விளையாட முடியும். இது தேர்தல் அரசியல் என்பது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை, இந்த கேமை இந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் விளையாடணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அது என்ன ரூல்? எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, தேர்தல் அரசியலுக்குள்ளே கூட்டணிகள் இன்றியமையாதவை. கார்த்தி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிரும் புதிருமான கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிறான். தேர்தலுக்கு முன்னாலேயும் வச்சுக்கலாம், தேர்தலுக்கு பிறகு இன்னும் அதிகமான எதிரும் புதிருமான கட்சிகளோடய கூட்டணி வச்சுக்கிறான். அது இது ரொம்ப
ரொம்ப ரொம்ப புனிதமாக இதை பார்க்காதீங்க. வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். மகாத்மா காந்தி ஏங்க வரல? அவர் நினச்சிருந்தா இந்தியாவோட பிரதமராக ஜனாதிபதியாக ஏன் ஆயிருக்க முடியாது? அந்த ஆசை கூட அவருக்கு வரல. ஏன்னா இந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். காந்தியை ஒரு பக்கம் விடுங்க, காந்தியாவது வேற லெவலில். அது பெரியார் எடுத்துக்கோங்க. பெரியார் ஏன் வரல? அவர்கிட்டேருந்து தான் இவங்க பிரிஞ்சு வராங்க. திராவிடர் கழகத்திலேருந்து பிரிஞ்சு திமுக வருது. 18 வருஷம் 49 பிரிகிறாங்க, 67 ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த 18 வருஷம் 2 பேரும் ஒருவர் மீது ஒருவர் சுமத்திய குற்றச்சாட்டுகளும் வைத்த விமர்சனங்களும் இவர்களுடைய மரபார்ந்த எதிரிகள் கூட இவர்கள் மீது வைத்தது கிடையாது. திமுகவை பற்றி பெரியாரும் கி வீரமணியும் மணியம்மையும் திக தலைவர்களும் வைத்த விமர்சனங்களை பிராமினிக்கல் ஃபோர்ஸஸ் அவர்களோ அல்லது திமுகவின் மரபார்ந்த எதிரிகளோ கூட வச்சதே கிடையாது. அவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி திக மீது அண்ணாவும் கலைஞரும் வைத்த குற்றச்சாட்டுகள் வேறு யாருமே, வேறு எந்த கட்சிகளும் எந்த சமூக அமைப்புகளுமே கூட சனாதன சக்திகள் கூட வைக்காத குற்றச்சாட்டுகள். ஆனால் என்னாச்சு, 67 ஆட்சி வந்தோடனே திராவிடர் முன்னேற்ற கழகம் தெளிவாக இந்த ஆட்சியே பெரியாருக்கு சமர்ப்பணன்றாங்க. இங்கேருந்து காரில் போய் ஈரோடில் இருக்கார் பெரியார், காரில் போய் கலைஞர் அண்ணா எல்லாம் போய் பார்க்குறாங்க. இந்த ஆட்சி உங்களுக்கு சமர்ப்பணன்றாங்க. அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. அவர் நினச்சிருந்து அவர் முதலமைச்சராக இருக்க முடியாதா? அவளை. ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னோட உயரமும் தன்னுடைய பணி என்னன்னு அவருக்கு தெரியும். அந்த தெளிவு, சித்தாந்த தெளிவு பெரியாருக்கு இருந்தது. 67 அவர் நினச்சிருந்தா ஆட்சியிலே வந்திருக்கலாம். வரலையா அவர்? ஏன்? வாக்கு வங்கி அரசியல் எனக்கு ஒத்து வராதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே தூய்மைவாதம் இது பேர். வாக்கு வங்கி அரசியலுக்குள் நீங்கள் வந்துவிட்டு நீங்கள் தூய்மைவாதம் பேச முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, நம்ம சீமான் அவர்களை பற்றி இவ்வளோ பேசும்போது ஒரு கூட்டணியே வைக்காத ஒரு நபராக இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பாமக அப்படின்ற ஒரு கட்சி தொடர்ந்து மாறி மாறி கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு என்டிஏல இருக்காங்க, அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அதிமுகவிலிருந்து மறுபடியும் பாஜக மட்டும் கூட்டணியில் இருக்காங்க. அவர்களுடைய நிலை என்னவா இருக்கு? ஏன்னா நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாமக 10 தொகுதிகளிலும் படுதோல்வி அடையும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது நடந்திருக்கு அப்படின்னும் போது இந்த கேள்வி இயல்பாகவே எழுது. அவங்களுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லைங்க, அவங்க தோத்தாலும் சில நேரங்களில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் 96ல் 91 ஐ திங்க் அவர் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வராரு, பண்டுட்டு ராமச்சந்திரன் ஜெயிக்கிறாரு. 96ல் படுதோல்வியை சந்திக்கிறாங்க. ஆனால் 98 பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதாவோட சேர்ந்து 4 எம்பி ஜெயிக்கிறாங்க. 99 பார்லிமெண்ட்டில் கருணாநிதியோட சேர்ந்து 4 எம்பி ஜெயிக்கிறாங்க. 2001 திமுகவோட சேர்ந்து சில எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறாங்க. 2004 ஏடிஎம்கேவோட சேர்ந்து 2004 திமுகவோட போய் எம்பி சீட்டு 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதில் தான் அன்புமணி அவர் எம்பியாக இல்லாமலும் மந்திரி ஆகிறாரு. 2009 ஏடிஎம்கேவோட போய் படுதோல்வி. 2011 திமுகவோட போய் 3 சீட்டு. 14 தேமுதிகவோட போய் 1 சீட்டு ஜெயிச்சாங்க பிஜேபியோட, அன்புமணி போனார். 19ல் படுதோல்வி, 21ல் 4 சீட்டு, இப்போ படுதோல்வி. ஸோ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கு. சீமானுக்கு தோல்வி மட்டும்தானே வருது. நீங்கள் இந்த ஒப்பீட்டில் பாமகவை கொண்டு வருவதே தவறு. பாமக ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸில் இருக்காங்க. என்ன ஒன்று, சில ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸை பண்ணுவாங்க. அவங்க சேரக்கூடாத நேரத்தில் சேருவாங்க, சில நேரத்தில் ஒழுங்காக இருப்பாங்க. அதனால் பாமகவோட பயணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பதவியிலையும் இருந்திருக்காங்க, பதவி இல்லாமல் இருந்திருக்காங்க, தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க, தோற்றுருக்காங்க. அது வேற, இந்த ஒப்பீடே தவறு. சீமான் முழுக்க 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 அவர் தூய்மைவாதம் பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு தேர்தல் கட்சி தாங்கும். தவறாக தம்பிமார்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு சீமானை விட சீமானின் தம்பிமார்கள் மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் உண்டு, உறுதியாக சொல்லுகிறேன். சீமானின் தம்பிமார்கள் இப்பொழுதே அதை உணர தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து தோக்கிறதுக்கு ஒருத்தன் தேர்தலில் போட்டி போட முடியாதுங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எந்த விளையாட்டையும் அந்த விதிப்படி தான். அவங்க தோக்கிறதுக்கு தயாராக இல்லைனா கூட இப்போ அடுத்த கட்டம் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி விஜய் அவர்களோட நாங்கள் கூட்டணி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து கூட்டணி கதை புதுசாக வர பிளேயரோட இருந்ததுன்னா அதை நீ தனியாக நின்று தோக்கிறதுக்கு ஈக்குவல். எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியோட தான் இருக்க முடியும். அது ஐதர் வித் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே. ஒன்று அதிமுக அல்லது திமுக, 2 பேரில் ஒருத்தரோட மட்டும்தான் நீங்கள் கூட்டணியில் போனால் ஜெயிக்க முடிச்சு. அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன சார், உங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் சீமான் கட்சியிலேருந்து ஒரு 5 எம்எல்ஏவாவது சட்டமன்றத்துக்கு போனால் தான் சீமானால் 26க்கு பிறகு அரசியலை நடத்த முடியும். அரசியல்னால் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க, வாக்கு வங்கி அரசியலை நடத்த முடியும். இல்லைன்னா அவர் ஒரு சமுதாய இயக்கமாக மாறிட வேண்டியதான். அந்த 5 சீட்டாவது ஜெயிக்கணும்னா அவர் விஜயோடலாம் போனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா விஜய் அன்டெஸ்டட் பிளேயரு, என்னென்ன யாருக்கும் தெரியாது. தேர்தலுக்கு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டே லீவ் போட்டு போயிட்டாருங்க அவர். இப்படி ஒரு கட்சி இருந்ததே கிடையாது.
அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லிட்டு அந்த நிமிஷமே அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது, லீவும் ஒன்றா வருது. அது எப்படி வர முடியும்? ஸோ விஜயை நம்பிலாம் சீமான் போனாரா, அது மண்குதிரை நம்பி ஆற்றுல இறங்குற கதை தான். திமுக அல்லது அண்ணா திமுக அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரோட மட்டும் போனால் தான் சீமானால் அடுத்த எலெக்ஷனில் 5 சீட்டு ஜெயிக்க முடியும். அடுத்த எலெக்ஷனில் 5 சீட்டாவது சீமான் ஜெயிக்கவில்லை என்றால் ஐ எம் சாரி, 26க்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிப்போகும். இது யதார்த்தம். இந்த புரிதல், இந்த ஆதங்கம் ஏற்கனவே தம்பிமார்களுக்கு வந்துவிட்டது. அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் சீமான் செயல்பட்டார்னா நல்லது. அஃப்கோர்ஸ் இது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. நான் ஒரு பார்வையாளனா எந்த உள்நோக்கங்களும் இல்லாமல் நான் இதை சொல்லுகிறேன். கூட்டணி வைப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. கூட்டணி வைப்பதில் தவறே கிடையாது. அது கூட்டணி அரசியல் தான் இந்தியாவே இன்னைக்கு வழி நடத்தி. இல்லை, அவர் ஏற்கனவே 2011 கூட ஆதரவுலாம் தெரிவிச்சார்ல சார். ஆனால் அவர் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் அரசியலில் வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்த பிறகு கூட்டணி அமைச்சு போட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை செய்யலை அவர். இந்த தேர்தல் 26 தேர்தல் சீமானுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு நான் பார்க்குறேன். இதில் அவர் பழைய மாதிரி இப்போ இருக்க மாதிரியே ஒரு வரட்டுத்தனமான அரசியல் நிலைப்பாட்டில் இருப்பாரே ஆனால் ஐம் சாரி, 26இல் நாம் தமிழர் படுதோல்வியை தழுவும். அதற்கு பிறகு வாக்கு வங்கி அரசியலில் கட்சியை நடத்துவது என்பது சீமானுக்கு இயலாத காரியமாக மாறிப்போகும் என்று தான் நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார். சீமான் அவர்கள் கூட்டணியில் ஏதாவது ஒரு அதிமுக அல்லது திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பது ஒரு மனிஷா அவர்களுடைய கருத்தாகவும். இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எனக்கு இன்னும் இதில் பெரிய உள்நோக்கம் சத்தியமாக கிடையாது. எனக்கு என்ன இருக்குது? இல்லை கிடையாது. 8% வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் மேக்ஸிமம் growth. வேணா இன்னும் 2% கூடலாம். ஒரு கண்ணியமான பார்வைக்கு 10% சொல்லிக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், இதுதான் உச்சபட்ச உயரம். வேணா இன்னும் 1 இன்ச்சு போகலாம், 2 இன்ச்சு போகலாம். இப்பயே உஷாராக நீங்கள் இந்த விளையாட்டோட சூட்சுமத்தை புரிந்து. ஐயா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் அ கேம். இதை நீ இந்த ரூல் படி தான் ஆடணும். என் இஷ்டத்துக்கு ஆடுறேன்னு அங்கே போக முடியாது. அதுக்கு நீ சமுதாய இயக்கமாக திராவிடர் கழகம் மாதிரி போயிடணும். ஸோ வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே நீங்கள் போன பிறகு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே கூட்டணி இல்லாமல் போடுவேன்றது அபத்தமானது. பெரிய கட்சிகளாலே முடியலங்க. திரும்பவும் நான் சொல்கிறேங்க, எம்ஜிஆரே கூட்டணி வச்சு தாங்க ஜெயிச்சாரு. ஜெயலலிதா கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாங்க. எல்லாருமே கூட்டணி வச்சு தான். கலைஞர் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாரு. மோடி கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணி வச்சு தான் டெல்லியில் ஜெயிச்சுது. அப்போ நீங்கள் மட்டும் எப்படி தனியாக ஜெயிப்பீங்க? அப்போ நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு போகக்கூடாது. நான் வாக்கு வங்கி அரசியலையும் இருப்பேன், கூட்டணியும் வச்சுக்க மாட்டேன்னா அது ரொம்ப தவறான அபத்தமான வாதம். இந்த பரிசோதனை இந்த தேர்தலோடு முற்று பெற்று 26இல் யதார்த்தவாதியாக சீமான் அவர்கள் முகிழ்ப்பாரை ஆனால், கூட்டணி அரசியலுக்கு போவாரே ஆனால் அது அவருக்கு நல்லது, ஒரு கட்சிக்கு நல்லது. ஆனால் இது புது பிளேயர்ஸோடு இருக்கக்கூடாது. புதியதாக அரசியலுக்கு வரவங்கள அவங்களோட போனீங்கன்னா இப்போ தனியாக இருக்குது ஈக்குவல். அது சைபரும் சேர்ந்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது ஐதர் வித் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே இருந்ததுனா தான் சீமானுக்கு நல்லது. புத்தி சொல்வதாக சீமானோ அவருடைய தம்பிமார்களோ நினைக்க வேண்டாம். இது ஒரு நல விரும்பியின் கருத்து, அவ்வளவுதான். ஏற்பதும் நிராகரிப்பதும் உங்கள் உரிமை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.